ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாக் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்னென்ன பண்ணோன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த விளக்குகள் தான் நம்ம வந்து முந்தின நாள் நைட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது கொஞ்சம் பெரிய விளக்கு தான், நல்லாவே எரிஞ்சுது. அதனால முந்தின நாள் வாங்கிட்டு வந்த விளக்கு, புது விளக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா தண்ணியில நைட் ஃபுல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மறுநாள் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துனதுக்கு அப்புறம் 6 மணிக்கு ஷார்ப்பா அங்க எப்படி ஏத்துறாங்களோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னேற்பாடுகள் தான் வந்து இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நம்மளுக்கு மழை சென்னையில இருந்துச்சுங்க. அதனால பசங்களுக்கும் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்ததால பசங்களும் வீட்டுல இருந்தாங்க இல்லையா. இது வந்து லாஸ்ட் இயரும் கூட இது பண்ணியிருந்தாங்க பசங்க. அப்பயும் வந்து மழை வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அஸ்வின் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தான். யாஷுமே வந்து விளக்கெல்லாம் ஏத்திருந்தாங்க. மற்ற பண்டிகை விட இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ரொம்பவே ஜாலியா வந்து இந்த கூட வந்து ஹெல்ப் பண்ணும்போது ரொம்பவே அந்த பண்டிகை செய்யறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். என்னடா இவங்க கார்த்திகை தீபத்தை போய் பண்டிகை பண்டிகை சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பசங்க கூட சேர்ந்து செய்யறது தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன். 27 விளக்குகள் வந்து போடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஏன்னா 27 நட்சத்திரங்களுக்கு 27 விளக்குகள் கண்டிப்பா போடணும்னு சொல்லியிருந்ததால நான் வந்து 27 விளக்குகள் முன்னாடியே நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தோம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா வந்து மதியத்துக்கு மேல 3 மணிக்கு மேலதாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நம்ம 6 மணிக்கா விளக்கு ஏற்றணும் இல்லையா. அதனால அப்பவே வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சிருந்தேன். பசங்களுக்கும் சொல்லி இந்த விளக்குக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு வாழை இலை எடுத்துட்டு வந்து அழகா கட் பண்ணி வச்சிருந்தா யாஷி. அதை வந்து அழகா நம்ம ஏற்றும் போது கீழே வச்சு ஏற்றிருந்தோம். பெருசா எண்ணெய் கசிவு எதுவுமே ஏற்படல. சரி, முன் ஏற்பாடு என்ன செஞ்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அன்னைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரத்துல வர்றதால முருகருக்கு ரொம்பவே விசேஷம் இல்லையா. சிவனுக்கும் முருகருக்கும் எப்படி விசேஷமானதோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம், சஷ்டி கோலம் போட்டிருந்தோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிவில ஒரு சில செகண்ட், அதாவது 2 நிமிஷம் வந்துட்டு போற அர்த்தநாதீஸ்வரர். இந்த 2 நிமிடங்கள் மட்டுமே வந்துட்டு போற அர்த்தநாதீஸ்வரர் எல்லாரும் மக்களுக்கும் காட்சி தந்த அந்த இதுவை தான் நம்ம பார்த்திருந்தோம். அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நம்ம பார்த்து ரசிச்சிருந்தோம். அது பார்த்துட்டு அப்படியே விளக்கு மகர ஜோதியும் திருவண்ணாமலையில ஏத்திட்டாங்க. 6 மணிக்கு ஏத்தினதை பார்த்துட்டு நம்ம வந்து முதல்ல வெளியில வாசக்கால்ல முதல்ல விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுல வந்து எல்லா விளக்குமே ஏத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம என்ன நைவேத்தியம் அன்னைக்கு வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க வச்சிருந்தோம். பால் வச்சு தான் நம்ம வந்து அன்னைக்கு சுவாமியை தரிசிச்சிருந்தோம். அதே மாதிரி எல்லா படத்துக்கும் வந்து நம்ம பூலாம் வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 6 மணிக்கெல்லாம் விளக்கு பசங்களும் வந்து கூட இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணதால சீக்கிரமாவே வந்து நம்ம விளக்கு ஏற்றிருந்தோங்க. உங்க வீட்டுல எல்லார் வீட்லயும் எப்படி கார்த்திகை தீபம்லாம் போச்சுன்றத கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம விளாக்ல வந்து டெய்லி விளாகா காலையில நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்து காலையில நம்ம வாசக்கால்ல விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க ரெகுலரா பாக்குறீங்களா இல்லையான்றது வந்து எனக்கும் தெரியணும் இல்லையா. இது கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க யாராச்சும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரீங்களா? இந்த கார்த்திகை தீபம் உங்க ஊர்ல எல்லாம் எப்படி போச்சு? ஏன்னா ஒரு சில ஊர்ல வந்து நல்ல மழை வந்துட்டு இருந்தது. ஆனா இங்க வந்து சென்னையில அன்னைக்கு வந்து மழை வந்து பெருசா எதுவும் இல்லை. அதாவது காத்துமே வந்து பலமா அடிக்கல. இந்த கார்த்திகை தீபங்கள் எங்கெங்க வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூஜை அறையில வச்சிருந்தோம். அப்புறம் கிச்சன்ல வச்சிருந்தோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபுல்லா வீடு ஃபுல்லாவுமே விளக்குகள் ஏற்றுவாங்க. 100 விளக்குகள் மேலேயே ஏற்றுவாங்க. நம்ம வீடு வந்து சின்னதுன்றதால அது இல்லாம நம்ம 27 விளக்குகள் ஏற்றணுன்றதுனால 27 விளக்குகள் மட்டும்தான் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதே மாதிரி வருஷா வருஷம் வந்து புது விளக்குகள் ஒரு ஒற்றைப்படை அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதே மாதிரி உடஞ்ச விளக்குகள் அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாம இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு தேங்காய்லாம் உடைச்சி சுவாமிக்கு நைவேத்தியமா வச்சிருந்தோங்க. இது எல்லாமே நம்ம வந்து வீட்டில் இந்த வருஷம் வந்து தேங்காய் உடைச்சி வழிபட்டது ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு.
ஒரு சிலர் வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு நிறைய வெரைட்டி ரைஸஸ் செய்கிறதோ இல்லை சாம்பார் ரசம் பாயாசம் வடை இந்த மாதிரி செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சும் வழிபடுறது உண்டு. நம்ம வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் பழக்கம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரன்றதுனால நிறைய பேர் வந்து கண்டிப்பாக செய்வாங்க. எங்கள் வீட்லேயும் வந்து அத்தை ஊரில் செஞ்சுருந்தாங்க. நம்ம வந்து ஈவினிங்காக விளக்கு ஏற்றிட்டு நம்ம வந்து நைவேத்தியமாக இதுதான் செஞ்சுருந்தோங்க. நீங்க என்ன நைவேத்தியமா வச்சிருந்தீங்கன்றத இப்படிதாங்க எங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாகவே போச்சு. தேங்காய்லாம் உடைச்சிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு பசங்களும் வந்து கூடவே இருந்து இந்த கார்த்திகை தீபம் நல்லபடியாக வந்து நடந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே கார்த்திகை தீபம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுவது இன்னுமே ரொம்ப சிறப்பான விஷயங்க. அதே மாதிரி விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் மகா ஜோதி பார்த்துட்டு அரோகரா சொல்லணும். திருவண்ணாமலையில ஜோதியை பார்த்துட்டு நம்ம வந்து முதல்ல சொல்ல வேண்டியது அரோகரா, சிவனுக்கு அரோகரா, அம்மைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விரதத்தை வந்து ஒரு சில பேர் வந்து முடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த விளக்கு ஏத்தணும். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.